துலாம் ராசியா இருக்கீங்க. விசாக நட்சத்திரம், துலா லக்னம், துலாம் லக்னம், துலா ராசி, விசாக லக்னத்துல பிறந்திருக்கீங்க. ஐயா சரிதானே? தீபன் ஐடி லோன் போட்டு வீடு கட்டலாமான்னு கேட்குறீங்க. ஐடி தொழில் அதான் சார் பயமாக இருக்குன்னு சொல்கிறீங்க. ஐடியில் வேலை பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு அதான் பயமாக இருக்குது, லோன் போட்டு வீடு கட்டலாமான்னு கேட்குறீங்க. தீபன் எஸ் சார். ஓகே. முதன் திசையில் செவ்வாயோட புத்தி இப்போ போயிட்டு இருக்குங்க ஐயா. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு 12ஆம் இடத்து அதிபதி தான் புதன். புரியுதா? 12க்கும் 9க்கும் அதிபதி புதன். இவர் 4ஆம் இடத்துல உட்காந்து சூரியன் கூட சேர்ந்து லாபாதிபதியோட உட்காந்துட்டாங்க. தாராளமாக வீடு கட்டுங்க. வீடு கட்டுறது நல்ல நேரமாக தான் இருக்குது, கவலை வேணாம். வீடு கட்டலாம், சூப்பர், ரூட் கிளியர். பட் ஆனால் 12ஆம் இடத்துல கேது பகவான் உட்காந்துருக்கார். புரியுதா? ஞானக்காரகன் 12ஆம் இடத்துல உட்காந்து நல்ல விஷயம் எடுத்தாலும் இவர் வந்து பார்த்தீங்கன்னா புதனோட வீட்டில் உட்காரும்போது வீடு கட்டுறது சில நேரங்களில் தடைகளை சந்திக்க வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக வரும்னு சொல்ல முடியாதுங்க, சந்திப்பதற்கு வாய்ப்புகள் ஜாதக ரீதியாக இருக்குது. ஸோ சரியாக பிளான் பண்ணிக்கிட்டு கரெக்டாக கட்ட ஆரம்பிங்க. வீடு கட்டுறீங்கன்னா முதல்ல என்ன பண்ணுங்கன்னா பிள்ளையார்பட்டி போயிட்டு கற்ப விநாயகருக்கு வீடு யார் பேரை போடுறோமோ அவர் பேரை அர்ச்சனை பண்ணிவிட்டு அந்த எம்பெருமானுக்கு எலுமிச்சம் கனி வச்சு அர்ச்சனை பண்ணிட்டு பூமி பூஜை பண்ணுறீங்க தெரியுமா? அப்போ வந்து நம்ம என்ன பண்ணால் கடைக்கால்னு சொல்லி உள்ளே போடும். அந்த கடைக்காலில் வந்து இந்த எலுமிச்சம் பழத்தையும் உள்ளே போட்டு நீங்கள் வீடு கட்ட ஆரம்பிங்க. வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வீடு சாராசாசான. ஐடி ஜாப்னு சொல்கிறீங்க, லாபாதிபதியோடு தான் அவர் சேர்ந்து உட்கார்ந்துருக்காருங்க. உங்களுக்கு அரசாங்க வேலை கூட கிடைக்க வாய்ப்புகள் உண்டு, கவலைப்படாதீங்க. ஐடி வேலை உங்களை யாரும் ஆசிரிக்க முடியாது. ஐடியில் உங்களுக்கு வேலை உண்டு, இட்ஸ் கேரண்டி, வேலை உண்டு, கவலைப்படாதீங்க. புரியுதுங்களா? குரு லக்னத்தையும் உங்களுடைய ராசியையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஐயா கையில் எப்போவுமே